Good morning, students. Welcome to the class today. Now we are studying Economics Unit 3 Food Security and Nutrition. In the last class, we studied about food security, basic components of food and nutrition security, then availability and access to food grains, public distribution system. Today, we are going to study about role of consumer cooperatives in food security. Consumer cooperatives play an important role in the supply of quality goods at responsible rates to common people. There is a three-tier structure of consumer cooperative societies in India. They are primary consumer cooperative societies, general consumer cooperative stores, and state-level consumer federations. காமன் பீப்புளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ரேட்டில் ஒரு பொறுப்பான விலையில் குவாலிட்டியான குட்ஸை கொடுக்கறதுக்கு கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் 3 டயர் 3 அடுக்கு அமைப்புகளில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. எதெல்லாம் அப்படின்னா முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், அப்புறம் மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்பு. இந்த 3 சிஸ்டமில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. More than 50,000 village level societies are engaged in the distribution of consumer goods in rural areas. This scheme is playing an important role in food security in India. For example, out of all fair price shops running in Tamil Nadu, around 94% are being run by cooperatives. கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்களை வழங்குறதுக்காக 50,000க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் ஈடுபட்டு இருக்குது. சுகாதாரம், காப்பீடு, வீட்டு வசதி இந்த மாதிரியான நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது. இந்தியாவில் உணவு பாதுகாப்பில் இந்த திட்டம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் இருக்குது. உதாரணமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய எல்லா நியாய விலை கடைகள் மூலமாக கிட்டத்தட்ட 94% கூட்டுறவு நிறுவனங்களால் மட்டுமே நடத்தப்பட்டு இருக்குது. தென் பஃபர் ஸ்டாக். பஃபர் ஸ்டாக் அப்படிங்கும்போது தாங்கி இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். பஃபர் ஸ்டாக் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், நேம்லி wheat and rice produced by the government through the Food Corporation of India. That is FCI, Food Corporation of India, FCI. தாங்கி இருப்பு அப்படிங்கிறது உணவு தானியங்களான கோதுமை, அரிசி இதை இந்திய உணவு கழகத்தோட உணவு கழகம் இருக்கு இல்லையா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக வாங்கப்படுறது. The FCI, Food Corporation of India, produces wheat and rice from the farmers in states where there is surplus production. The farmers are paid a pre-announced price for their crops. This price is called minimum support price, that is MSP. அதாவது எந்த ஸ்டேட்டில் எக்ஸஸாக சர்ப்ளஸாக பொருள் உற்பத்தி பண்ணியிருந்தாங்களோ அதான் உபரி உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அதை அந்த மாநில விவசாயிகள்கிட்டமிருந்து கவர்மெண்ட் வாங்கி கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி அதை வாங்கிக்குது. விவசாயிகளுக்கு அவங்களோட பயிர்களுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்ட விலை, அதாவது அவங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த விலையை கவர்மெண்ட் மூலமாக கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். The MSP is declared by the government every year before the sowing season to provide incentives to farmers for raising the production of these crops. The purchased food grains are stored in granaries. Buffer stock is done to distribute food grains to the deficit areas and among the poorer strata of the society at a price lower than the market price, also known as the issue price. This is also keeps resolve the problem of shortage of food during adverse weather conditions or during the periods of calamity. இந்த பயிர்களோட உற்பத்தியை உயர்த்துறதுக்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, விதை பருவத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு வருஷமும் எம்எஸ்பி ரேட் கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணுது. இந்த உணவு தானியங்கள் களஞ்சியங்களில் கடைசியில் சேவ் பண்ணி வைக்கிறாங்க. தென் பர்ச்சேசிங் பவர். Purchasing power is the value of currency expressed in terms of the amount of goods or services that one unit of money can buy. Price increases, purchasing power decreases and vice versa. Purchasing power அப்படிங்கிறது வாங்கும் திறன் அப்படின்னு சொல்கிறோம். வாங்கும் திறன் அப்படிங்கிறது 1 unit of
அமௌண்ட்டில் நம்ம எவ்வளோ பொருட்கள் நம்மளால் வாங்க முடியும், ₹1 நம்மளால் எவ்வளோ பொருட்கள் வாங்க முடியும். அதான் ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளோட அடிப்படையில் வெளிப்படுத்தக்கூடிய நாணயத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். நாணயத்தின் மதிப்பு விலை ஏறும்போது நம்மளுடைய வாங்கக்கூடிய திறன் என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஒரு பொருளோட விலை அதிகமாகும் போது நம்ம அந்த பொருளை வாங்குவோமா, அதுக்கு சப்ஸ்டியூட்டான பொருளை தேட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அதுதான் when price increases purchasing power decrease ஆகிடும், நம்மளோட வாங்கக்கூடிய திறன் குறைய ஆரம்பிக்கும். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர், என்னென்ன காரணங்கள்லாம் இந்த பர்ச்சேசிங் பவர் வாங்கக்கூடிய திறனை பாதிக்குது. இதுக்கு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓவர் பாப்புலேஷன், increasing prices of essential goods, demand for goods, price of goods affect the value of currency, production of supply of goods, poverty and inequality. இந்த 6 ரீசன்ஸ் தான் பர்ச்சேசிங் பவரை பாதிக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் பாப்புலேஷன். The population growth rate in India is high as 1.7 per 1000. Large population leads to increasing demand, but supply was not equal to the demand. So, the normal price level will be going on higher. So, it affects the purchasing power, especially in rural population. இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி எப்படி இருக்குது, மல்டிபிள் ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய சப்ளை லெவல் எப்படி இருக்குது, as such கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1000க்கு 1.7 இருக்குது. மக்கள் தொகை வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வளரும் போது அதனால் டிமாண்டு என்ன ஆகுது, அதிகமாகுது. ஆனால் அதனுடைய சப்ளை என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ டிமாண்டுக்கு லெவலுக்கு சப்ளையோட அளவு இல்லை, அதனால் சாதாரணமான விலை அதிகமாக இருக்கும். இது குறிப்பாக கிராமப்புற மக்களில் அவங்களுடைய வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பவரை பாதிக்குது. டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நமக்கு மார்க்கெட் வரக்கூடிய பொருளோட அளவு கம்மியாக இருக்குது. அப்போது எங்கே டிமாண்ட் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக கடைக்காரங்க என்ன செஞ்சுருவாங்க, விலையை ஏற்றிடுவாங்க. ஸோ இது கிராமப்புறங்களில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகமாக பாதிக்குது. செகண்ட் ஒன், இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட். அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகமாகிறது. Even though there has been a constant growth in the GDP and growth opportunities in the Indian economy, there have been steady increase in the prices of essential goods. The continuous rise in the prices erodes the purchasing power and adversely affect the poorer people. மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP அதனுடைய நிலையான வளர்ச்சி, இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சி வாய்ப்புகள் இந்த ரெண்டும் இருந்தாலும் அத்தியாவசிய பொருட்களோடைய நிலையான அதிகரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. விலை தொடர்ச்சியான உயர்வு, விலை என்னாகுது, தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இது ஏழைகளுடைய பொதுவாக காமன் பீப்புளோடைய வாங்கக்கூடிய சக்தியை சுரண்டிடுது. அது ஏழை மக்களை அதிகமாக பாதிக்குது. 2015-16 கணக்கெடுப்புப்படி சராசரியாக 2% பணவீக்கத்தினால பருப்பு வகைகள் கிட்டத்தட்ட 40% அளவுக்கு விலை ஏறுச்சு. தென் டிமாண்ட் ஃபார் குட்ஸ், பொருட்களோட தேவை. when demand for goods increases, the price of goods increases, then the purchasing power is affected. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, when the demand for goods increases, ஒரு பொருளுக்கான தேவை அதிகரிக்கும் போது, the price of goods increases, தேவை அதிகரிக்கும் போது விலை என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். தேவை அதிகரிக்கும் போது the price of goods also increases. இப்போது தேவையும் அதிகமாகுது, ப்ரைஸும் அதிகமாகுது. அப்போது நம்ம அந்த பொருளை வாங்க முடியுமா, நம்மளால் வாங்க முடியாது. அப்போ நம்மளுடைய பர்ச்சேசிங் பவரை என்ன செய்தது, பாதிக்குது. நம்ம வாங்கக்கூடிய பொருளோட அளவு குறையுது. இதுதான் டிமாண்ட் ஃபார் குட்ஸ். தென் ஃபோர்த் ஒன், ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. பொருட்களோட விலை நாணய மதிப்பை பாதிக்குது. when the price increases, பொருளோட விலை அதிகமாகும் போது the purchasing power decreases. பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ஃபைனலி the value of currency decreases. பொருளோடைய மதிப்பு என்ன செய்யுது, பணத்தோட மதிப்பு குறையுது. தென் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ், பொருட்களுடைய உற்பத்தி மற்றும் அளிப்பு. the production and supply of goods decline, the price of goods increases, then the purchasing power is affected. பொருளோட உற்பத்தி, அதனுடைய அளிப்பு, சப்ளை, இந்த ரெண்டும் குறையும் போது பொருளோட விலை என்ன செய்யுது, அதிகமாகுது. அதனால் மக்களுடைய வாங்கக்கூடிய திறன் பாதிக்குது. இட் அஃபெக்ட்ஸ் த பர்ச்சேசிங் பவர். லாஸ்ட் ஒன், poverty and inequality.
வறுமை அப்புறம் சமத்துவம் இல்லாத நிலைமை. There exists a huge economic disparity in the Indian economy. The proportion of income and assets owned by top 10% of Indian goes on increasing. This has led to an increase in the poverty level in the society. Generally, purchasing power is affected by poverty and unequal distribution of wealth also. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது. 10% ஆஃப் இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம், சொத்துக்கள் இது மட்டும்தான் அதிகரிச்சுட்டே இருக்குது. இது மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானத்தோட அளவு அதிகரிக்கிறது கிடையாது. இது சமுதாயத்தில் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதில்ல, வறுமை அதிகமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. பொதுவான வறுமையாலையும் மற்றும் செல்வத்தோடைய சமம் இல்லாத அந்த வழங்குதல்னாலையும் மக்களுடைய வாங்கக்கூடிய திறன் பாதிக்குது. தென் பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னா என்ன? PPP. A concept related to purchasing power is purchasing parity is an economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of an item. வாங்கும் சக்தி சமநிலை அப்படிங்கிறது வாங்குற சக்தி தொடர்பான ஒரு கருத்துன்னு சொல்கிறாங்க. வாங்கும் சக்தி சமநிலைங்கிறது ஒரு பொருளாதார கோட்பாடு. இது ஒரு பொருளோட விலையோட சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுறது. இரு நாடுகளுடைய மாற்று விகிதங்கள் கொடுக்கப்பட்டால் ஒரு நாணயத்தோட வாங்கு சக்தியோட பரிமாற்றம் பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Purchasing power parity can be used to compare countries' income levels and other relevant economic data concerning the cost of living or possible rates of inflation and deflation. Recently, India became the third largest economy in terms of PPP. China became the largest economy, purchasing the US to the second position. நாடுகளோட வருமான நிலைகள் அப்புறம் வாழ்க்கை செலவு தொடர்புடைய பொருளாதார தரவு அல்லது பணவீக்கம், பணவாட்டம், இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் இது சம்பந்தப்பட்ட விகிதங்களை ஒப்பிடுறதுக்கு வாங்கும் சக்தி சமநிலை PPPயை பயன்படுத்துகிறோம். சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்குது. சைனா ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் அமெரிக்கா செகண்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். சைனா ஃபஸ்ட் பிளேஸ், அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஜெர்மனி, அட் த லாஸ்ட் ஒன் ரஷ்யா. தென் அக்ரிகல்ச்சரல் பாலிசி இன் இந்தியா. இந்தியாவுடைய விவசாய கொள்கை. தி நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி பேஸ்ட் ஆன் த எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் goods was announced by the central government in 2018. This policy states that the government has decided to remove export restrictions on most organic and processed agricultural products. விவசாய பொருட்களோட ஏற்றுமதியை அடிப்படையாக வச்சுட்டு புதிய விவசாய கொள்கை 2008 சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கொள்கையானது பெரும்பான்மையாக கரிம மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், ப்ராசஸ்டு அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் இருக்கு இல்லையா, இது மீதான ஏற்றுமதிக்கு உண்டான கட்டுப்பாடுகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. Agricultural policy of a country is mostly designed by the government for raising agricultural production and productivity and also for raising the level of income and standard of living farmers within a definite time frame. This policy is formulated for all-round and comprehensive development of the agricultural sector. ஒரு நாட்டுடைய விவசாய கொள்கை எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா விவசாய உற்பத்தி அப்புறம் உற்பத்தி திறனை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள விவசாயிகளுடைய வருமான நிலை, அவங்களுடைய வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்டால் ஃப்ரேம் பண்ணுறது தான் இது. இந்த கொள்கையானது அக்ரிகல்ச்சரல் செக்டாரை எல்லா வட்டங்கள்லையும் விரிவான வளர்ச்சிக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. The following are some of the important objectives of India's agricultural policy. இப்போ இந்தியாவோட விவசாய கொள்கைகளோட முக்கியமான குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், raising the productivity of inputs. உள்ளீடுகளுடைய உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும். One of the important objective of India's agricultural policy is to improve the productivity of inputs, so purchased like HYV seeds, fertilizers, pesticides, irrigation projects, etc. இந்தியாவுடைய உள்ளீடுகளோட உற்பத்தியை அதிகப்படுத்தணும். விவசாய கொள்கைகளோட முக்கியமான நோக்கங்களில் ஒன்று HYV வீரிய விதைகள், ஹை யீல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், அப்புறம் நல்ல உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், நீர்ப்பாசன திட்டங்கள் இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் கல்டிவேஷனை அதிகமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்,
raising the value added per hectare. ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம். Agricultural policy is to increase per hectare value added by raising the productivity of agriculture in general and productivity of small and marginal holding in particular. வேளாண் கொள்கையானது பொதுவாக வேளாண்மையுடைய உற்பத்தி திறனை உயர்த்துறது மூலமாக குறிப்பாக ஸ்மால் அப்புறம் மீடியம் சைஸ் வச்சுருப்பாங்க இல்லையா லேண்ட், அவங்களோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மூலமாகவும் உடல்நிலையின உற்பத்தி உயர்த்துவதை விட ஒரு ஹெக்டேருக்கு மதிப்பு கூட்டப்பட்டதை இது அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ். ஏழை விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்கணும். Agricultural policy is proposed to protect the interest of poor and marginal farmers by abolishing intermediaries through the reforms, expanding institutional credit support to poor farmers, etc. ஏழை விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்கணும். அவங்களுக்கு நிறுவன கடன் ஆதரவை விரிவுபடுத்தணும், நில சீர்திருத்தங்கள் பண்ணணும், அப்படி இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும். இது மூலமாக ஏழை மற்றும் குறு விவசாயிகளோட நலன்களை பாதுகாக்கணும். இதுதான் விவசாய கொள்கையுடைய முக்கியமான நோக்கம். ஃபோர்த் ஒன், மாடர்னைசிங் அக்ரிகல்ச்சரல் செக்டார். விவசாயத்துறையை நவீனமயமாக்குறது. Here, the policy support includes the introduction of modern technology in agricultural operations and application of improved agricultural inputs like HIV seeds, fertilizers, etc. விவசாய கொள்கை ஆதரவில் விவசாய நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறது, அப்புறம் HIV விதைகள், ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், உரங்கள், இது மாதிரி மேம்பட்ட விவசாய உள்ளீடுகளை பயன்படுத்துறது மூலமாக விவசாய உற்பத்தியை அதிகரிக்க முடியும். ஃபிஃப்த் ஒன், என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். சுற்றுச்சூழல் சீரழிவு இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். Agricultural policy of India has set another objective to check environmental degradation of natural base and Indian agriculture. இந்திய விவசாயத்தோடைய இயற்கை அடித்தளம் சுற்றுச்சூழல் சீரழிவை சரிபார்க்கறதுக்காக இந்தியா விவசாய கொள்கை இன்னொரு நோக்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. தென் ரிமூவிங் பியூரோக்ராட்டிக் அப்டக்கிள்ஸ். அதிகார தடைகளை நீக்கணும். The policy has set another objective to remove bureaucratic obstacles on the farmers' cooperative societies and self-help institutions so that they can work independently. Bureaucratic அப்படிங்கிறது அதிகாரத்துவமான நடவடிக்கைகள். விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் அப்புறம் சுய உதவி நிறுவனங்கள் மூலமாக அதிகாரத்துவ தடைகளை நீக்கிறதுக்கு இந்த கொள்கை ஒரு முக்கியமான குறிக்கோளை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் அவங்க தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக அவங்களால செயல்பட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் இதோட ஓவர். டுமாரோ மல்டிநேஷ்னல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, நியூட்ரிஷன் இதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.